வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச். மன அழுத்தத்தை மறைய வைக்கும் 8 பயனுள்ள வழிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் மன அழுத்தத்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படி வெளியில் வர்றதுனே தெரியாமல் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான். நீங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆன்லைனில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? என்ன அப்படின்னா உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பேச்சு தான் அவங்களோட மனசு. சரிங்களா? அவங்க பேச்சு எப்படியோ அப்படி தான் அவங்களோட மனசு இருக்குது. அதனால் மற்றவங்க சொல்கிற பேச்சுக்காகலாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்களா? அவங்களோட மனசும் அப்படி தான். ஏன்னா அடுத்தவங்களை குறை சொல்லியே பழகினவங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து என்னென்னா அவர்களின் மனநிலை என்ன சொல்கிறதுனா தான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பாங்க. சரிங்களா? எப்பயுமே தான் பண்ணுறது மட்டும்தான் சரி, அடுத்தவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வழியில் போவாங்க. அவங்களோட பேச்சு அவங்களோட வார்த்தைகள் நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. அவங்க பேசுகிறதுக்குலாம் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அவங்க சொல்கிறத வச்சு அவங்க உங்களை கெட்டவங்கன்னு சொன்னால் நீங்கள் கெட்டவங்கள ஆக போகிறதில்ல. சரிங்களா? நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் யார் என்ன சொன்னாலும் அதுக்கு நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. சரிங்களா? அடுத்து தன்னம்பிக்கையுடன் நான் சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்க முடியாது, நான் கரெக்டாக இருக்கேன், இதுதான் என்னோட கேரக்டர், இதுதான் என்னோட குணம், நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் மாற்றிக்க முடியாது, இதுதான் கரெக்டு, தப்புன்னா தப்பு, சரின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தன்னம்பிக்கையுடன் நான் சரி அப்படின்னு சொல்லுங்கள். சரிங்களா? அதில் தப்பே இல்லை. எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. சரிங்களா? எல்லாத்தையுமே நம்ம சந்தோஷமாக வச்சுக்க முடியவே முடியாது. சரிங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும். அவங்கள நம்ம அவங்களோட கேரக்டர்லாம் நம்ம மாற்றி அவங்கள நம்ம எப்போவுமே திருப்திப்படுத்த முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. சரிங்களா? அதனால் உங்களுக்காக வாழ்வது மட்டும்தான் உண்மையான அமைதி. சரிங்களா? மற்றவங்களை நினச்சி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களோட நிம்மதியாக போயிடும். சரிங்களா? உங்களுக்காக நீங்கள் வாழ பழகுங்க. சரிங்களா? உங்களோட போக்கில் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கோ, எதில் சந்தோஷம் கிடைக்குதோ அந்த வாழ்க்கையை வாழ பழகிக்கோங்க. சரிங்களா? அடுத்தவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. அடுத்து எல்லோருக்கும் எல்லை வைக்கணும். எல்லா விஷயத்துக்குமே ஒரு எல்லை இருக்கணும். மற்றவங்கள்ட்ட பேசுகிறதாலும் சரி, மற்றவங்கள்ட்ட பழகிறதா இருந்தாலும் சரி, ஒரு லிமிட்டோடு வச்சுக்கணும். சரிங்களா? பேச்சுவார்த்தை லிமிட்டோடு இருக்கணும். பழகுறோம் அப்படின்னாலும் லிமிட்டோடு இருக்கணும். அதுதான் நல்லது. சரிங்களா? ஒரு சிலர்கிட்ட நம்ம டீப்பாக போயிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் போச்சு, ஏதாவது ஒரு பிரிவுகள் வந்தாலும் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. அதனால எல்லாருக்கிட்டையுமே நம்ம லிமிட்டோடு இருந்துட்டோம் அப்படின்னா அது பிரிவுகள் வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, நம்மளுக்கு அதை பாதிப்பே ஏற்படாது. சரிங்களா? அதனால் எல்லாருக்கிட்டையுமே லிமிட்டோடு பழகிறது நல்லது. ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம்பு இருக்க வேண்டும். சரிங்களா? ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொரு லிமிட் இருக்கணும். சரிங்களா? அது உங்களின் மனதை பாதுகாக்கும். டீப்பாக போயிட்டு அவங்க பேசலைன்னா நம்ம மனசு கஷ்டப்படும். இப்போ நம்ம கூட சண்டை போடுறாங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் நல்லா க்ளோஸாக பழகிட்டு நம்மக்கிட்ட இப்படி பேசுகிறாங்களே, இப்போ நம்மளை பற்றி எல்லா விஷயமும் டீப்பாக இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்மளை அவதூறாக பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, தப்பாக பேசுவாங்க. ஏன்னா நம்ம அவங்க அவங்க நல்லா டீப்பாக நினச்சி க்ளோஸாக நினச்சி அவங்ககிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லுவோம். நம்மளோட கஷ்ட நஷ்டம் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆனால் அவங்க ஒரு சில நேரத்தில் மாறி அவங்களுக்குள்ள மாற்றங்கள் ஏற்பட்டு நம்மளவே அவங்க தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தவறாக பேசுவாங்க. சரிங்களா? அதனால் நம்ம லிமிட்டோடு இருக்கிறது நம்மளுக்கு பாதுகாப்பு. ஓகேங்களா? அடுத்து அதிகம் எப்பயுமே யோசிக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்தாவே மன அழுத்தம் தானாகவே வந்துடும். சரிங்களா? எதை பற்றியுமே அதிகமாக யோசிக்காதீங்க. சரி, நடக்கத்தான் செய்யும். சரிங்களா? நம்மளோட விதி என்னவோ அதுபடி தான் நடக்கும். சரிங்களா? ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா இப்படி நடந்துச்சேன்னு நினச்சி அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட உடம்பு கெட்டு போயிடும், மனசு நிம்மதி இருக்காது. சரிங்களா? அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். நடந்த விஷயத்தை பற்றி நம்ம யோசித்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? அதனால் நம்ம மன நிம்மதியாக இருந்தால் தான் எதையுமே தெளிவான முடிவு எடுக்க முடியும். அதனால் பிரச்சனைகளை விட்டுட்டு நம்ம தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கான வெளியில் வரணும். சரிங்களா? ஒப்பீடு செய்யக்கூடாது. யார்கிட்டையுமே எப்பயுமே ஒப்பீடு செய்யக்கூடாது. அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்க அதை வச்சுருக்காங்க, இதை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களோட நம்ம ஒப்பிட்டு எதையுமே பேசக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. சரிங்களா? மற்றவரின் வாழ்க்கை அவங்களோட பாதை வேறு, நம்மளோட பாதை வேறு. சரிங்களா? ஒப்பிடுவதால் நம்மளோட மன அமைதியை சுரண்டி, ஒப்பிட்டு பேசுகிறோம், ஒப்பிட்டு பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட மன அமைதி சுரண்டி விடும். சரிங்களா? மன அமைதி இல்லாமல் போயிடும். சரிங்களா? அதனால் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
அடுத்து வந்து எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை தூரம் வைக்கணும். சரிங்களா? அதாவது எப்பயுமே வந்து நெகட்டிவாகவே பேசுகிறாங்க. உன்னால் இது முடியாது, உன்னால் இது செய்ய முடியாது, நீ இதுக்கு லாய்க்கு இல்லை, நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி தப்பாகவே பேசுகிறாங்க. எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அவங்கள வந்து நீங்கள் எப்பயுமே வந்து தூரம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ அவங்களோட பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவங்கள வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வராதிங்க, விட்டுருங்க. அவங்க அப்படி தான் அப்படின்னு தெரியுதுன்னா அவங்கள வந்து விலக்கி விட்டுருங்க. சரிங்களா? அவங்கள நீங்கள் முன்னாடி வச்சு எந்த ஒரு வேலையுமே பண்ணாதீங்க. சரிங்களா? மன அமைதிக்காக சில தூரங்கள் அவசியம். சரிங்களா? அதனால் ஒரு சிலரோட தூரம் இருந்தால் தான் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியும். எல்லாத்தையும் இழுத்து போட்டோம்னா நம்ம நிம்மதி போயிடும். ஓகேங்களா? அடுத்து உடனடி தீர்வை எதிர்பார்க்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துலையுமே உடனடியாக வந்து நம்மளுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே நினைக்கக்கூடாது. சரிங்களா? உடனடி தீர்வை எதிர்பார்க்கக்கூடாது. கொஞ்சம் காலம் எடுக்கும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சொல்யூஷன் கிடைக்கணும்னா கொஞ்சம் காலம் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். சரிங்களா? பிரச்சனைகள் வந்து என்ன சொல்கிறதுன்னா நேரத்துடன் தான் மாறும். சரிங்களா? அதுக்கு அந்த காலங்கள் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? அமைதியாக இருப்பதே மிகச்சிறந்த தீர்வாக இருக்கணும். சரிங்களா? உடனே தீர்வு கிடைக்கும்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு மனசுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னாவே நம்ம வந்து அமைதியாக இருந்து யோசிக்க பழகிக்கணும். ஓகேங்களா? பிடித்தவருடன் பேசணும். உங்களோட மனசை பிடிச்சவரோட பகிர்ந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? பேச்சு தான் மிகச்சிறந்த என்ன சொல்கிறதுனா மன சிகிச்சை. நம்மளுக்கு ஆறுதலாக அன்பாக யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட வந்து மனசு விட்டு பேசுங்க. நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க, தனிமையில் உணர்றீங்க, மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படிங்கும்போது வந்து தனியாக இருக்கிறத விட என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க கூட போய் பேசுங்க, பிடிச்ச இடத்துக்கு போங்க, பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். அதான் மனசு விட்டு நம்ம பேசிட்டோம், மனசில் இருக்கிறத கொட்டிட்டோம் அப்படின்னாவே வந்து அது வந்து அப்படியே அந்த மன அழுத்தம் குறைஞ்சிரும். சரிங்களா? அதுதான் வந்து மனசுக்கு நம்ம கொடுக்குற சிகிச்சை. ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு மருந்து. ஓகேங்களா? அதை கரெக்டாக நம்ம பண்ணிட்டாவே போகும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோ டெய்லியும் போடுறேன். டெய்லி வீடியோஸ் போய் ஷார்ட்ஸ் போய் லைவ் போட்டுருக்கேன். எல்லாத்தையுமே பாருங்கள். யூடியூப்பில் போயிட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச் போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.